மருதநாயகமாக நடித்து ஒரு பெரிய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்பது கமலுக்கு தீராத ஆசை. அதுக்கு அவரால் ஒரு 500 கோடி ரூபாய் புரட்ட முடியல. ஆனா 300 கோடியில இப்ப வீடு கட்டுறாரு. இல்ல, அது 300 கோடிங்கிறதெல்லாம் அதிகமான கற்பனை. படம் ஓடினால் மன்னன், படம் ஓடலைனா நாடோடி. அவ்வளவு கணக்காரர் இருக்கான். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. கமல் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கானாத்தூர்ல 300 கோடி மதிப்புல வீடு கட்டிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, கமலஹாசனுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு மிகப்பெரிய ஓய்வு காலத்தில் சொந்தமாக பண்ணை வீட்டோடு வாழ வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. இப்போ ரஜினிக்கு பண்ணை வீடு இருக்குது, சிவாஜி குடும்பத்துக்கு பண்ணை வீடு இருக்குது, அர்ஜுனுக்கு பண்ணை வீடு இருக்குது, எல்லாருக்குமே பண்ணை வீடு இருக்குது. ஆனால் கமலஹாசன் தன்னுடைய தாய் தந்தையர் காலத்தில் இருந்த ஆழ்வார்பேட்டை வீட்டில் தான் அவர் பிறந்து வளர்ந்து குடியிருக்கிறது எல்லாம். அதன் பிறகு போர்ட் கிளப்புக்கு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறார், 5 லட்ச ரூபா வாடகைக்கு. ஆனால் அவருக்கு திரைப்படத்துறையில் சம்பாதித்த பல கோடி ரூபாயை மீண்டும் மீண்டும் திரைப்படத்துறையிலே முதலீடு பண்ணுவதான் கமலஹாசனுக்கான விருப்பம். கமலஹாசன் ஒரு பிறவி கலைஞன். நீங்கள் பிறவி கலைஞன்னு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியே கமலஹாசனை தான் சொல்ல முடியும். ரஜினியை சொல்ல முடியாது, அர்ஜுனை சொல்ல முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது, விஜய் சொல்ல முடியாது, அஜித்தை சொல்ல முடியாது, யாரையும் சொல்ல முடியாது. கமலஹாசனுக்கு தீராத ஆசை மருதநாயக படத்தை தான் நடிக்கணும். அதுக்காக குயின் எலிசபெத் சென்னை வந்திருந்த பொழுது அந்த பட பூஜை கிளாப் அடித்து குயின் எலிசபெத்தை வச்சு திறக்க வச்சார். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு 300 முதல் 500 கோடி ரூபாய் பட்ஜெட். மருதநாயகம் என்பவன் பிரெஞ்சு படையிலும் இருந்து பிரிட்டிஷ் படையிலும் இருந்து பிரெஞ்சு படைக்கும் எதிராக போராடியவர், பிரிட்டிஷ் படைக்கு எதிராக போராடியவர், மாபெரும் வீரன், சுதந்திர போராட்ட வீரன். இவருடைய வரலாறை தான் மருதநாயகமாக நடித்து ஒரு பெரிய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்பது கமலுக்கு தீராத ஆசை. அதுக்கு அவரால் ஒரு 500 கோடி ரூபாய் புரட்ட முடியல. ஆனா 300 கோடியில இப்ப வீடு கட்டுறாரு. இல்ல, அது 300 கோடிங்கிறதெல்லாம் அதிகமான கற்பனை. இல்ல ஐயா, 7 ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு இல்ல, அதாவது கமல் கட்டினா 7 ஸ்டார் ரேஞ்சில் வீடு இருக்கு என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதிகபட்சம் ஒரு 100 கோடி ரூபாயில் வீடு கட்டினாலே பெரிய விஷயம். அதான் அங்கே ஏக்கர் குறைஞ்சது ஒரு 50 கோடி ரூபாய் இருக்கும். ஒரு ஏக்கர் நிலம் 50 ஏக்கரால் வாங்கணும். 2 ஏக்கர் இருந்தாலும் அது மிகப்பெரிய பண்ணை வீடு 100 கோடி ரூபாயில். ஒரு 100 கோடி ரூபாயில் பிரம்மாண்ட கட்டடங்கள், சிமெண்ட் கலவையும் இன்டீரியரும் 100 கோடி ரூபாயை கொட்டினா அது நீங்கள் பிரம்மாண்ட வில்லாவாக மாறிடும். இருக்க போகிறது எத்தனை நபர்? ஒரே நபர். தன்னுடைய எதிர்ப்பு 70 வயசு ஆச்சு அவர். இப்போ திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்போ அதான் கேள்வி. இவ்வளோ நாள் சினிமாவில் நடித்த பணத்தை சினிமாலே போட்டுட்டு இருந்தார். இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் இத்தனை கோடி செலவில் ஒரு வீடு கட்டுறாரு. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? காசு எங்கேருந்து வந்தது இதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழுது இல்லையா? இப்போ அவருக்கு ஒரு 200 கோடி ரூபாய் கடன் இருந்தது. ஆழ்வார்பேட்டை வீட்டின் மீது ஆந்திரா பேங்கில் 200 கோடி ரூபாய் கடன் இருந்தது. இந்த கடன் முழுக்க சினிமாவால் வாங்கப்பட்டது. சினிமாவில் வரக்கூடிய பணத்தை எல்லாம் முதலீடுகளாக்குவாங்க மற்ற நடிகர்கள் எல்லாம். ஆனால் கமலஹாசன் இப்போ மீண்டும் மீண்டும் படம் எடுக்கிறதா அவருடைய இயல்பு. எம்ஜிஆரை போல. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படம் அப்போவே பல லட்சம் கடன், லட்சங்கள் தான் அணைகள். ஆரம் வீரப்பனுக்கு கடன் தொல்லை அதிகமாகி போச்சு. ஆரம் வீரப்பன் போய் எம்ஜிஆர் சொல்கிறார், எனக்கு இந்த வேலையே வேண்டாம், இருந்தாங்க சாவி. கடன்காரன் எல்லாம் ரோட்லேயே போக முடியாது, விரட்டுறான். நான் தானே மேனேஜரு. எம்ஜிஆர் சினிமா கம்பெனிக்கு அவர் தான் மேனேஜர். அவர் கடன்காரெலாம் விரட்டுறான். நீங்கள் அடுத்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. படம் ஓடினால் மன்னன், படம் ஓடலைனா நாடோடி, நாட்டை விட்டு ஓடிடணும்.
அவ்வளோ கடன்காரன் இருக்கான். நீங்கள் அதை பற்றி கவலை இல்லாமல் அடுத்த படம் எப்படி எடுக்கிறதுன்னு கதை இலாக்காவை விட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இப்போ கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போய் எம்ஜிஆர் சொன்னார், கவலைப்படாத, கடன்காரன் பூரா நான் தான், நீ மேனேஜர் தான், நீ போய் இரு, இந்த படம் பிரமாண்டமாக ஓடும் அப்படி நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சி வச்சார். ஆரம்பம் அன்னைக்கே போயிருப்பார். அதே கேரக்டர் தான் கமல். திரைப்படத்துறையில் அடங்காத ஆர்வம் உடையவர். அதனால் அவர் 200 கோடி ரூபாய் கடனை எப்போ அடைக்கப்பட்டதுன்னா, அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்த பிறகு டெல்லியிலிருந்து பிஜேபி தயவில் அந்த கடன்லாம் அடைக்கப்பட்டது. இதுதான் அரசியல் கட்சியை தொடங்கினா எல்லா கடனையும் அடைச்சிடலாம். ஆமாம், மந்திரிகள் பூரா பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடப்பான் படுக்க இடம் இல்லாமல். எனக்கு தெரிஞ்சு பல பேர் இன்றைக்கி அவர்கிட்டலாம் பல 1000 கோடி. ராஜேந்திர பாலாஜி சினிமா தேட்டரில் போஸ்டர் ஒட்டினவர், இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு 3000-4000 கோடி இருக்குது. மதுரையில் செல்லூர் ராஜு, ரஜினி ரசிகர் மன்ற தலைவர், கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பஸ் ஸ்டாண்டில் எதிர கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுத்து 10 பைசா தான் அந்த சீட்டை கொடுத்து 10 பைசா வாங்கி சோம்பல் ஓட்டுட்டு இருந்தவர். இன்றைக்கி அவர் பிரம்மாண்ட முன்னாள் மந்திரி, மாவட்ட செயலாளர், அதிமுகவில் பல 1000 கோடி வச்சுருக்கார். அதே ஊரில் அதிமுக இருக்கிற உதயகுமார், அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்டில் டைம் கீப்பர், மதுரை மேலூர் திருச்சி தஞ்சாவூர் இப்படி கத்திட்டு இருந்தவர் தான். இன்றைக்கி அவர் அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மந்திரி, ரெவன்யூ போர்டில் பல 1000 கோடி குவிக்கப்பட்டது. திருப்பூரில் MSM ஆனந்தன், அவர் லாரி கிளீனர், HRNC அமைச்சர். அப்படியே விட்டுருக்கு. இந்த பக்கம் திமுக பக்கம் வாங்க. ராணிப்பேட்டை காந்தி சாராயம் வித்துட்டு போலீஸ்காரனுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தவர், இன்றைக்கி அவர் அமைச்சர். நேரு திருச்சியில் மிளகா மண்டி வச்சுருந்தவர், மிளகா வித்துட்டு இருந்தவர், இன்றைக்கி அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவங்க ஒரு காலத்தில் மிக சாதாரணமாக நடு ரோட்டில் இப்போ பிளாட்பாரம் வாசிகள் இப்படி பல பேர். கீதா ஜீவனுடைய அப்பா பெரியசாமி மூட்டை தூக்குபவர், சுமை தூக்கும் தொழிலாளி. இப்படித்தான் திமுக அதிமுக வரலாறை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரலாறு. ஆனால் நீங்கள் கமலஹாசன் இதை ஃபாலோ பண்ணி கட்சி ஆரம்பித்த டார்ச் லைட் கட்சி. இதை ஆரம்பித்து கொடுத்தவர் ஒரு பெரிய பிரபலமான வழக்கறிஞர் ராஜசேகர், மக்கள் நீதி மையம். அவர் ஒரு பெரிய பிரபல வழக்கறிஞர். நீதி இருக்கணும், மக்களுக்கான நீதி இருக்கணும் என்பதற்காக அந்த பேரை அவர் செலக்ட் பண்ணி கொடுத்தார், மக்கள் நீதி மையம்னு ராஜசேகர். இப்போ அவர் கட்சி விட்டு வெளியே போயிட்டார். இப்படி தான் அப்போ டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டிலேருந்து டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ இந்த கடன்லாம் யார் அடைச்சாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கடன் ஒரே இரவில் அடக்கப்பட்டது. திமுக எதிர்த்து நின்னா 200 கோடி, திமுக கூட நின்னா 300 கோடியில் வீடா. இதுதான் அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் வியாபாரம் பல 1000 கோடி ரூபாய் வியாபாரம். அரசியல் வியாபாரம். நீங்கள் மணல் கடத்தல் மாஃபியாக்கள், ஜல்லி மாஃபியாக்கள், மது மாஃபியாக்கள், ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள், இப்படி பல மாஃபியாக்கள் உள்ள இடம் தான் அரசியல். நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா போலீஸ்காரன் தேடிட்டே இருப்பான். அரசியல் தலைவர் ஆகிட்டீங்கன்னா போலீஸ்காரன் உங்களுக்கு சல்ட் அடிப்பான். பாவம், அவன் தொழில் அப்படி. அப்போ கமலை பொறுத்தவரை அரசியலுக்கு வந்த பிறகு கடன் அடைக்கப்பட்டது. இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் அவருக்கு ஒரு 200-300 கோடி என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்கக்கூடிய ஆட்கள். அப்போ அவர் 70 வயசாச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்திம காலத்தில் மகளோடு, நீங்கள் இப்போ ஸ்ருதிஹாசன், அக்ஷரா ஹாசன் 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட தன்னுடைய அந்திம காலம் 70 வயசாச்சு. அமைதியாக வாழ்வதற்கு வாடகை வீடு வேண்டாம், சொந்தமாக வீடுகள்லாம் முடிவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட வீட்டை கடற்கரை ஓரத்தில் பண்ணை வீடாக மாற்றி கட்டிகிட்டு இருக்கார். இது அவருடைய நீண்டகால 70 வயசு ஆன பிறகுதான் தன்னுடைய நீண்டகால ஆசையை நிறைவேற்றி இருக்கிறார். அதில் முதல் தளத்துக்கே கார் போகிற மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் கட்டுறாங்க. கீழே நடந்து போய் அவருக்கு ஒரு ஆசை. இப்படி சாவித்திரி நடிகை இருந்த காலத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கே முதல் மாடிக்கே கார் போகுமா. என் காருக்கு நடந்து வர முடியாதா? முடியும். ஒரு ஆசை, மனிதனுடைய ஆசை. நீங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா 15வது மாடியில் ஒரு பெரிய பூந்தோட்டம் வச்சுருப்பாங்க. எத்தனாவது மாடியில்? 15வது மாடியில். ஆமாம், நமக்கு பூந்தோட்டத்து பக்கத்துலேயே பூ பறிக்க முடியல. ஆனால் 15வது மாடியில் ஒரு பூந்தோட்டம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை.
15வது மாடியில் ஒரு பெரிய நீர் வீழ்ச்சியே இருக்கும். இப்படி ஒவ்வொருவருடைய ஆசை எப்போ நிறைவேறும்? தள்ளாத காலத்து. அதை தான் கமலஹாசன் தன்னுடைய 70வது வயதில் நிறைவேற்றி கொள்கிறார். நீங்கள் அவருக்கு தீராத ஆசை எப்படியாவது நாடாளுமன்றத்துக்கு போகணும். திமுகவின் ஆசையோடு அது நாடாளுமன்றம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஜூன் வர வரைக்கும். ஜூன் மாதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி தான். ஏன்னா திமுக அவர் பிரச்சாரம் பண்ணணும். எப்போ 26 தேர்தலில் கமலஹாசனுக்கு கூட்டம் கூடும். கமலஹாசன் பேசினா அது செய்தியாகும். திமுக கமலஹாசனை பெரிதும் நம்பி இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போறார். ஏன்னா ஜெயலலிதா இல்லை, அரசியல். கமல் இன்னும் பல வீடுகள் கட்ட வாய்ப்பு இருக்கா ஐயா? இல்லை, கட்ட மாட்டார். அவருக்கு இந்த வீடு கட்டி முடிஞ்சதுன்னா அது எப்படியாவது மருதநாயகம் படம் 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் மருதநாயகம் படம் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் வீடு கட்டிட்டாலும் ஆசை முடிஞ்சுது. அந்த படம் ஒருவேளை ஓடலை, வீடு கட்ட முடியாமே போயிடும். இந்த வீடு கட்டுற வாடகை வீட்டிலே குடியிருக்க வேண்டியது வந்துடும். தன்னுடைய அந்திம காலத்தில் வாடகை வீட்டில் வாடகை கொடுக்குறதுக்கு முடியலன்னா வீட்டை காலி பண்ணணும். அப்போது அவர் என்ன, ஒவ்வொரு மனிதர் என்ன நினைப்பான்னா தன்னுடைய இறுதி காலம், தன்னுடைய ஆயுள் சொந்த வீட்டில் உசுறு போகணும்னு நினைப்பாங்க. பல வீடு இருந்தாலும் சொந்த வீட்டில் தன்னுடைய உயிர் போகணும்னு நினைப்பாங்க. அதனால் அவர் 100 ஆண்டு காலம் இருக்கட்டும், அதுக்கு மேலேயே இருக்கட்டும், நம்ம வாழ்த்துவோம். ஆனால் அவருக்கு சொந்த வீட்டில் வாழணுங்கிற ஆசை. பிரம்மாண்ட வீடு, கடற்கரை வீடு, பண்ணை வீடு, கடலை பார்த்து கொண்டே இருக்கணுங்கிற வீடு, நிறைய பேருக்கு அது மாதிரி ஆசை இருக்குது. அதனால தான் காணாத்தூர் இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு 200 முதல் 300 கோடி ரூபாய் என்பது அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. பல படங்கள் 500 கோடி 1000 கோடியில் அவருக்கு படம் அவரால் முதலீடு எடுக்க முடியும். இந்த ஆசை அவருக்கு 70 வயதில் தான் நிறைவேறி இருக்கிறது. அதனால் அவர் காணாத்தூரில் பிரம்மாண்ட பண்ணை வீட்டை கட்டுவதற்கான முயற்சியில் அது கட்டி முடிந்து கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அந்த பதவி வந்தால் வீடு கட்டி முடிக்க எம்பியாக பதவி வருவ இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார் கமலஹாசன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.